வணக்கம். இன்றைய வகுப்பு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முதலியல்ல 2வது செய்யுள் இல்லைன்னா பாட்டுப்பகுதி அப்படிங்களா. துன்பம் வெல்லும் கல்வி. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாடின பாடல். இந்த பாட்டு துன்பம் வெல்லும் கல்வி. நுழையும் முன் கல்வி அழகே அழகு என்பர் பெரியர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்போற்ற வாழ்வோம். கல்வி அழகே அழகு அப்படின்னு பெரியோர் கூறுவார். இது கூற்றுக்காரணத்தில் வரலாம். அதனால் இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் நாங்கள் குறித்து வச்சுருக்கோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாடலுக்குள்ளே போயிடலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இந்த முதல் ஸ்டான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே. வெறும் நூலை மட்டும் வச்சுட்டு படிச்சுட்டு அந்த கல்வியான அறிவை அப்படியே விட்டுறாதீங்க. நாம் ஏன் படித்தோம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படிங்கிறது 2வது அடி சொல்லுது. நாட்டின் நெறி தவறி, நெறினா வழி, நல்வழி தவறி நடந்து விடாதே. நம் நல்லவர்கள் தூற்றும்படி, நல்லவர்கள்னால் மூத்தோர் அப்படின்னு வச்சுக்கலாம். பெரியவர்கள் தூற்றும்படினா இகழும்படி, அதாவது திட்டும்படி, ஏசும்படி வளர்ந்து விடாதே அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் ஸ்டான்ஸ் அமைஞ்சிருக்கு. 2வது, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழைகளுடன் சேரக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை நம்ம மீறக்கூடாது, நல்ல பண்போடு வாழணும் அப்படிங்கிறத சொல்லுது முதல் 2 அடி. மாற்றார் கைப்பொருள், அடுத்தவங்களை நம்பியே நம்ம வாழக்கூடாது, நமக்கானதை நம்மளே ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்டான்ஸா ஃபுல்லாக. துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேண்டும், நீ சோம்பலை வெல்லும் கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் விட்டுவிட வேண்டும், அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டுவிட வேண்டும். துன்பத்தை வெல்லும் கல்வி, அதாவது நமக்கு பாடத்தோட தலைப்பே தான். துன்பத்தை வெல்லும் கல்வி நம்ம பெற்றிடணும். சோம்பலை கொல்லும் திறனை நம்ம பெற்றிருக்கணும். சோம்பல் இல்லாமல் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க. வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் விட்டுவிட வேண்டும். நமக்கு அடுத்தவங்களே வம்புக்கு வந்தாலும் தேவையில்லாத இடத்துல நம்ம குணத்தை காட்டி நம்மளே தரம் தாழ்த்திக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை இங்கே கொடுத்துருக்காங்க. வளர்ச்சியில் வான்முகட்டைன்னா வான உயரத்தை நம்ம தொட்டிட வேண்டும் அப்படிங்கிறாங்க. வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வாற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இந்த பாடலை பாடியிருக்காரு. நம்ம மீண்டும் ஒரு முறை பாடலை முழுவதும் பார்த்து விட்டு பாடலின் பொருளை சொல்லும் பொருளாக பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளில் மொழிதலிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் விட்டுவிட வேண்டும், அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டுவிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சொல்லும் பொருளும் பார்ப்போம். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி அப்படிங்கிற பொருள். இகழுதல் அப்படின்னா ஏசுதல் அப்படின்னு இன்னொரு பொருளும் இருக்குது. மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மற்றவர் மாற்றார் மற்றவர், நெறி அப்படிங்கிறது வழி, நெறி அப்படிங்கிறது வழி, நெறிப்படுத்துதல் அப்படின்னா வழிப்படுத்துதல், வற்றாமல் அப்படிங்கிறது குறையாமல். பாடலின் பொருள், நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வாழக்கூடாது. இதெல்லாம் நம்ம பாடலை படிக்கிறப்பே பொருளை தெரிஞ்சுட்டு தான் படித்தோம். பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையில் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது, பிறர் உரைப்பை நம்பி வாழக்கூடாது. இது ஒரு முக்கியமான கருத்தை இடம்பெற்றிருக்குது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிட வேண்டும், பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும், வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி நமக்கு முன்னோர்
நம்மளோட மூதாதையர்கள் சொன்ன அறிவுரைகள் கேட்டு அதன்படி செயல்பட வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நூல்வெளி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியிருக்காரு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர். மக்கள் கவிஞர் என்று போற்றப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அப்புறம் இதுக்கு புத்தக வினாக்கள் பார்ப்போம். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, அதாவது பிறர் இகழும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தல் கொடுப்பது இயல்பாக வல்லினம் கெட்டு கை கூட்டல் பொருள் புணரும் போது வல்லினம் மிக்கு புணரும். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா, இது இயல்பு புணர்ச்சியில் தான் உணர்ந்திருக்கு. அடுத்து நம்ம தொடர்ந்து அந்த பாடலை ஒரு முறை மீண்டும் பார்ப்போம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளில் மொழிதலினுள் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருள் நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தாலும் விட்டுவிட வேண்டும், அறிவு வளர்ச்சியில் வான்முகத்தை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வாராமல் உன்னோடு வளர்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். துன்பம் வெல்லும் கல்வி. இதில் முக்கிய குறிப்பு கல்வி அழகே அழகு அப்படிங்கிறது கூற்றுல வரலாறு பெரியோர் கூறியது. பாடலில் இந்த முதல் 2 வரியில் இறுதி 2 வரிகளை தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி பொருள். மூத்தோர் அப்படிங்கிறவங்க பெரியோர் அப்படிங்கிறது. மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள். வற்றாமல் அப்படின்னா குறையாமல். நெறி வழி மாற்றார் மற்றவர். பாடலின் பொருளை பெரிதாக ஒன்றும் இல்லை, பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. இதுதான் ஒரு முக்கிய நெறிக்கருத்தாக இருக்குது. இவர் ஒரு தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியிருக்காரு. திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்கள் உயர்வை போற்றி பாடியிருக்காரு. மக்கள் கவிஞர் என்று அறியப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். நம்ம தொடர்ந்தபடியே பள்ளி புத்தகங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வருவோம். நன்றி, வணக்கம்.